டே மச்சான், ஃபோனை வேறு ரொம்ப நேரம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். வச்சுக்கிட்டே இருந்தால் மாட்டிப்போண்டா. சீக்கிரம் கிட்ட தள்ளி விடணும்டா. இதெல்லாம் நெக்லஸ்க்கு தான் தெரியும். அவசரப்படி சம்பவம் வேறு பண்ணிட்டோம். யார்கிட்ட தள்ளுறதுன்னே தெரில. சரி, இன்றைக்கி மட்டும் உங்கள் வீட்டில் வச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே அவங்களே கேட்டு பார்க்குறேன். சரி வாப்பா, கிளம்புவோம். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், மறுபடியும் வரணுமா? சரி இரு, வந்துட்டேன். வெயிட் பண்ணு. ஹலோ, சொல்லுப்பா. அப்பா இன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பிடுவோமா? நைட்டு லேட்டா தான் வருவேன். வந்து கதவை தட்டுவேன். யாரும் தூங்கிடாதீங்க. ஓ அப்படியா, சரி. அப்பா ஊர்ல இருந்து வந்துருவேன்னு சொன்னதுமே பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆமா ரொம்ப சந்தோஷம். வெயிப்பா போன. அக்கா ஒரே ஒரு கயிறு வாங்கிக்கோங்கக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. 10 ரூபா தான்க்கா. சரி, ஒரு கயிறு வாங்கிக்கிறேன். நான்சென்ஸ். என்ன இது எக்கராதனமாக? அட்லீஸ்ட் சிம்பிள் லேயர்ஸ் ஆஃப் கிளேஃப்லெட் கிஃப்ட் பண்ணுவேன் வச்சேன். டா இவன் ஹியர் வச்சுக்க. நீங்களும் உங்க அம்மா மாதிரியே பண்ணாதீங்க. நான் நம்ம லவ் மேட்டர் எங்க அண்ணாட்ட சொல்லிட்டேன். நீங்க எப்போ உங்க அம்மாட்ட சொல்ல போறீங்க? ஐ ஜோக் ஒலாபேரி. கோமா தேவி. எஸ், அதான் என் அம்மா பத்தி தெரிஞ்சு நீ இப்படி புரியாம பேசிட்டு இருந்த. ஏங்க, உங்க அம்மா பத்தி தெரிஞ்சனாலதான் எனக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கையே போகுது. இப்ப எனக்கும் சரி என் அம்மாவுக்கும் சரி ஒரே டார்கெட், அந்த லோக்கல் காய் தான். அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் நம்ம விஷயத்தை பத்தி ஐயோ, யாருங்க அவன்? அவனால நம்ம லவ் மேட்டர் தள்ளி போயிட்டு இருக்கு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை நானே கொன்றுவேன். அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவன் கவுண்ட் டவுன் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த தடவை அவனை காப்பாத்த அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஓ ஏ, யார் போன் இது? ஏய், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? குர்ரி, என்ன கேட்டா என் பேக்குள்ள கிடக்கு. இது எப்படி இவ பேக்குள்ள போச்சு? அவன் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவான்? மைஷன், அப்பா வரன்னு தெரிஞ்சு கதவை கிட்டேயே நின்னையாக்கும். உடனே கதவை திறந்துட்டேன். அட நவருப்பா, நானே ஒண்ணுக்கு போக கதை திறந்தேன். ஒண்ணுக்கு போறதுக்கு எதுக்குடா கதவை திறந்த? ஜிப்பை திறந்து அப்படியே போக வேண்டியதுதான்டா. என் பொண்ணு நான் தூங்கிடாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் போன்ல படத்தை பார்த்துக்கிட்டு தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கோமா கோமா, அப்பா வந்துட்டேன்டி தங்கம். கோமா, பா நீ வந்தா நான் வராட்டி என்னப்பா? சும்மா போய் போத்திட்டு போய் படுத்து தூங்குப்பா. என்ன போர்வையை பத்திட்டேன். ஓகே ஓகே ஓகே. நானே ஹாட்ஸ்டார் டவுன்லோட் பண்ணி பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். பிக் பாஸா? ஒரு நாள் பார்த்ததுக்கு புள்ள இப்படி மாறிடுச்சு. இப்படியே தினமும் பார்த்தான்னா அவங்கள மாதிரியே இவளும் உருப்படாமே போயிடுவா போல இருக்கு. இங்க பாரு, ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா இப்பதான் வந்திருக்கேன். என்னை மதிக்காம படுக்கிறதுக்கு பாய விரிச்சிருக்கான் பாரு. எல்லாம் என் தலை எழுத்து. இல்லை, இது உங்களுக்காக தான் விரிச்சேன். நான் மேலே படுத்துக்கிறேன். யாரு எனக்காக விரிக்க வேணாம். என் மகன் எனக்காக தூங்காம இருப்பான். நான் மேலே அவன் கூட போய் படுத்துக்கிறேன். பா, அவன் மேலே கொலட்டை விட்டு எப்போ தூங்கிட்டான். என்னடி சொல்ற? தூங்கிட்டானா? அதுக்குள்ளேயேவா? நீ இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் அவன் உன்னை மேல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படியே சொன்னா? அப்படிதான் சொன்னான்.
என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வந்திருக்க, எவனாவது என்ன மதிக்கிறானா? பா அதான் வந்துட்டல, என்ன வாங்கிட்டு வந்த? அப்பனுங்க ஊருக்கு போயிட்டு வந்தா புள்ளைங்க கேட்குற முதல் வார்த்தை எப்படிப்பா இருக்கீன்னு கேட்காதீங்கடா, என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேளுங்கடா. இப்பெல்லாம் சொல்லி தப்பிக்காத. என்ன வாங்கிட்டு வந்த? நீயும் அவன் கூட சேர்ந்துட்டியா? அப்பா சரி இரு. என்னடா பேக்ல இருந்து பல்க் எடுக்கிறாரு, ஏதோ பெருசா வாங்கிட்டு வந்திருக்காரு போல. அப்படிங்கிற இந்தா உனக்கு குச்சி மிட்டாயி. அப்ப எனக்கு அவளுக்கு வாங்கிட்டு உனக்கு வாங்காம இருப்பனா? இரு இரு. உனக்கு முட்டாயில குச்சி. ஏண்டா? சரிப்பா, கோல்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அவனுக்கா? டொண்டடே. என்னது இது? இது தெரியாதா? இதுதான் பெண். அது தெரியுது, இது எதுக்கு? அன்னைக்கு மளிகை சாமான லிஸ்ட் எழுதும் போது கோல்டு பேனால பாதியிலேயே இங்கு தீந்து போச்சு. அப்போ என் பையன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதான் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்துக்கிறேன். கோம எப்பா ஊர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வர பார்த்தா போய் இதை வாங்கிட்டு வந்திருக்க. நீ வாங்கிட்டு வந்தது எதுவுமே 5 ரூபாயை தாண்டி இருக்க தெரியுமா? டேய் இதுவும் ஸ்பெஷல் தான்டா. நீ தான் சொல்லிக்கணும். சரி விடு, ஸ்டிக்கருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நமக்கே இதுதான், அவனுக்கு என்ன அவ்வளவு ஸ்பெஷலாவா இருக்க போகுது? நோ 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 நோ, அவனுக்கு வேற. என்னப்பா அது? ஏதாவது சாமிக்கு ஏடா இருக்கும். இது சாதாரண கயிறு இல்ல, அப்புறம் இது அஞ்சல குஞ்சல வண்டி சாமியாரு பல ராத்திரி கண்ணு முழிச்சு மந்திரிச்சு கொடுத்த கயிறாக்கும். என்னது அஞ்சல குஞ்சல வண்டி சாமியாரா? இன்னாடி இது அஞ்சரைக்குள்ள வண்டி தானே தெரியும். அஞ்சரைக்குள்ள வண்டியா? அப்படின்னா உனக்கு விவரம் வரும்போது நான் சொல்றேன். ஆமா, நீ என்ன புதுசா அவனுக்கு மந்திரிச்சு கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமால, ஏன் நான் வாங்கக்கூடாதா? அவன் தான் வேலை இல்லாம கஷ்டப்படுறானல்ல, ஏதோ இந்த மாதிரி கயிறை வாங்கி கொடுத்தா உருப்படி அவன் வேலைக்கு போவான் பாரு. அதுக்குத்தான் இந்த கயித்தை மட்டும் அவன் கட்டுனா அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும். அவனுக்கு எப்பவுமே வெற்றி தான். என்னது நினைச்சது நடக்குமா? இப்ப இந்த கயிறை நம்ம கட்டிக்கிட்டு வயசு மடைக்கிற வேண்டியதான். என்னது நினைச்சது நடக்குமா? அப்ப இந்த கயிறை நம்ம கட்டிக்கிட்டு நம்ம லவ் சக்சஸ் ஆக்கிட வேண்டியதான். நான் நினைச்சதாண்டா பசங்களா நடக்க போகுது. அண்ணா இது சாதாரண கயிறு இல்லை, அஞ்சல குஞ்சல வண்டி சாமியார் பல ராத்திரி கண்முழிச்சு மந்திரிச்ச மந்திர கயிறு இது. இதை யாரு கட்டுறாங்களோ அவங்க உங்களுக்கு அடிமையாயிருவாங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. கஷ்டப்பட்டு லைன்ல நின்று வாங்கிட்டு வந்திருக்கேன், தம்பியும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்னையா ஆளை வச்சு அடிச்சேன், இந்த கைத்தை உன் கையில கட்டி உன்னைய அடிமையாக்குறேன்டா. கோமா இது எங்க வெய்யுமா, நாளைக்கு அவன் கையில கட்டிருமா. ஏதாவது தூங்கிட்டு இருந்துச்சல்லாம், நான் ஒன்று கட்டிக்கிறேன். ஏன்டா எனக்கு குச்சியில முட்டாயி, உனக்கு குஞ்சில வண்டி கயிறா? உனக்குலாம் என் அருணா கயிறு தான்டா. இதை வச்சுக்கிட்டு நான் அதை எடுத்துக்கிறேன். நீ என் அருணா கயிறை கையில கட்டிட்டு சுத்து, நல்லா இருக்கும். இது என் கையில கட்டுறேன், நாளைக்கு என் வயசு காலத்துல தாலையை கட்டுறேன்.
டேய் அண்ணா என்னை மன்னிச்சிடுறா. இப்போ எனக்கு இந்த கயிறு அவசியமாக தேவை. இந்த கயிறை இப்போ நான் எடுத்துட்டு உனக்கு இந்த சாமி கயிறை வச்சிடுறேன். என்னை மன்னிச்சிடுறா அண்ணா, சாரி. கோமே, என்னப்பா? இந்த கைத்தை கொடுத்து அவன் கையில் கட்டி விடு. சரி. ஏய், இங்கே வா 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 வா. அது என்ன உன் கையில் ஒரு கயிறு இருக்கு? நேற்று கோயிலுக்கு போனப்பா, அங்கே வாங்கி கட்டினேன். ஓ சரி, அவன் காட்டணும். டேய் அப்பா இந்த கயிறை உன் கையில் கட்டிக்க சொன்னாரு. கயிறா? இது எதுக்கு நான் கட்டணும்? டேய் நான் கூட அப்பாவை என்னென்னமோன்னு நினைச்சேன்டா. அப்பாவுக்கும் உன் மேல பாசம் இருக்குதான்டா செய்யுது. உனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிதான் அப்பா ஏதோ சாமியாரை பார்த்து இந்த கயிறு வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் அப்பா ஊருக்கு போயிருப்பாருன்னு தோணுது. இப்போ இதை நீ கட்டிட்டு போனாதான் அப்பா சந்தோஷப்படுவாரு. சரி, அப்போ நீயே கட்டி விடு. சரி. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? டேய், திரும்பி பார்க்கறான். டேய் அங்க பாருடா. பார்க்கறான். டேய் அறிவு கட்ட மாப்பிள, இங்க பாரு அங்க பாரு திரும்பி பாரு. இதெல்லாம் ஒரு டெஸ்டாடா. வேற என்னத்தை தாண்டா டெஸ்ட் வைக்கிறது? உனக்கெல்லாம் மைண்ட் ரிவியூவரா வாய்ச்சம் பாரு. என்ன சொல்லணும்? கரெக்டா தான் சொல்றான் போல. அடே கூப்பிட்டா வர்றானான்னு பாரு. எதையாவது எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வர்றானான்னு பாரு. கை காலை அமுக்கி விட சொல்லு. நல்லா இருக்கே. இத வேணா நான் ட்ரை பண்ணி பார்த்து செய். சரி, நான் வர்றேன். டேய் இங்க வா. என்னப்பா? டேய் உன்னை யாரா கூப்பிட்டா? நீ போடா. டேய் நீ வாடா. டேய் நீ போடா. அப்போ நீ போடா. அட போடா. சரி, இப்போ வேற இவனுக்கு என்ன சொல்லலாம்? டேய் உள்ள போய் என் அழுக்கு துணி இருக்கு, எடுத்துட்டு வாடா. பா உன் அழுகு துணி பா. டேய் உன்னை யாரா எட்டு வர சொன்னது? நீ தானப்பா சொன்ன. டேய் நான் இவங்கிட்ட சொன்னேன்டா. அப்ப நீ இதை உன் கையாலே குடுறா. டேய் வந்து என் காலை அமுத்தி விடு. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? அப்படித்தான்டா, அப்படித்தான்டா. சூப்பர் சூப்பர், நல்லா அமுக்கு. அந்த காலையும் அப்படியே அமுக்குடா. எப்படி கிழிச்சு வச்சிருக்கான் பாரு லூசு பைய. ஏய், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டி. எவ்வளோடா? எவ்வளோன்னு சொல்லு. ஒரு 6000 ரூபா வேணும். என்னது 6000மா? என்னோட ஃபோன் உடஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? சர்டிஃபிகேட்டையும் தொலைச்சிட்டேன். அடப்பாவி, சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படா ஜாப் ட்ரை பண்ணுவ? ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், சும்மாவே அவர் ஆடுவார். அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போது ஃபோன் வாங்கணும், என்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு தெரில. சரி விடு, நான் அப்பாடி கேட்டு பார்க்குறேன். ஏய், எனக்குன்னு சொல்லிடாத. அது எனக்கு தெரியாதாடா, நான் பார்த்துக்கிறேன் விடு. சாரிப்பா சாரிப்பா. டே சாரிடா, அப்பா 2000 தான் கொடுத்தாரு. இதை வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதாவது கொடுத்தாரு. சரி நான் வரேன். ம்
என்னடா வண்டி வேறு ஆஃப் ஆயிடுச்சு, இந்த மழை வேறு இப்படி பெய்யுது. என்னடா இந்த ஃபோனை விற்கவே முடியல, என்னடா பண்ணுறது? ஆமாடா மச்சான், என் ஃப்ரெண்டு சொன்ன கடையில் கேட்டால் அந்த கடைக்காரன் திருட்டு ஃபோன்னாலே பயப்படுறான். ஸோ என்ன பண்ண இப்போது? ஃபோனை அப்படியே தள்ளணுமேடா. டேய் மச்சான், சேட்டுக்கிட்டே அவங்ககிட்ட விற்றுருவோமா? கேட்டுக்கிட்டே வேண்டாடா. சாமி சாமி ஒரு நகைப்பாலிஸ் வாங்கிக்கோங்க சாமி. பார்த்தா ஆளுக்கு 2 வச்சிருப்பீங்க போல. தம்பி, ஃபோன் கடை இங்கே எங்கேயாவது இருக்காப்பா? டேய் அவனுக்கு எங்கடா தெரிய போகுது? சாமி சாமி எனக்கு தெரியும் சாமி. அப்படியே நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க ஒரு கடை. டேய் வாடா மச்சான், போய் பார்க்கலாம்டா. விட்றா வண்டியை. ஏன்டா உனக்கு வேற எந்த கடையும் தெரியாதா? செகண்ட் ஃபோனுக்கே இவ்வளோ ரேட் சொல்கிறான். மச்சான் இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருக்குது? என்கிட்ட 2000 ரூபா தான்டா இருக்குது. அட ஏன்டா? டே மச்சான், யார்கிட்ட புழுகுற? என்ன இது காசு? இது எப்படி வந்தது உங்ககிட்ட? காசை வச்சுக்கிட்டே இல்லை இல்லைங்கிற? டேய் இது எப்படி என் பாக்கெட்டில் வந்ததுன்னு தெரிலடா. டே மச்சான், கோமா என்கிட்ட 2000 ரூபா தான்டா தந்தா. அப்புறம் இது என்ன கடவுளாக கொடுத்தாரு? டேய் இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரிலடா. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் விடு. இதை வச்சு ஃபோனை வாங்கிடுவோம். வெடிகுண்டு தாடா கால் பண்ணுறான், இரு பேசிட்டு வரேன். சொல்கிறா வெடிகுண்டு. டே மச்சான், ஏடா ஸ்டிக்கர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே வருது? அவன் ஃபோன் உடஞ்சிருச்சுடா, இரா பக்கத்தில் தான் இருக்கான், கொடுக்குறேன். இந்தாடா உங்கள்கிட்ட தான் பேசணுமாமா. சொல்கிறா. ஃபுல்களாவா? டேய் எனக்காக என் அப்பாட்ட பேசி வேலைக்காவது ரெடி பண்ணியிருக்கேன். நீ என்னடானும் அசால்ட்டா செம்புறாங்கிற? சரிடா, நான் வந்து அட்டன் பண்ணுறேன். நீ ஒன்றும் கிழிச்ச வேணா, அந்த வேலையை வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு. அன்னைக்கே உன்னை வர சொன்னேன், 2 நாளும் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஏண்டா இவ்வளோ அசால்ட்டா இருக்க? சர்டிஃபிகேட் மட்டும் தானே உன்னை கொண்டு வர சொன்னேன். இப்படி இருந்தா உனக்குலாம் நிச்சயமா எந்த வேலையும் கிடைக்காதுடா. வா வைக்க. என்னடா மச்சான், என்ன சொன்னா? ஒரு மாதிரியா இருக்க? என் சர்டிஃபிகேட் மட்டும் இப்போ என் கையில் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் ஒரு வேலையில் இருந்திருப்பேன்டா மச்சான். ஃபோனை வாங்கி நீ என்ன பண்ணுறது? சர்டிஃபிகேட் இல்லாமல் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் போச்சு. மச்சான் மனசை தளர விடாத. எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். கடைக்கு போய் உனக்கு ஒரு நல்ல ஃபோனாக வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, வா கூட்டிகிட்டு போகிறேன். டேய் மச்சான், அந்த தம்பி சொன்ன கடை இதுதான்டா. ஒரு நிமிஷம் இது ஃபோன் கொடு. ஏன்டா உனக்கு பேட்டர்ன் எடுக்க தெரியும்ல? அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவேன்டா. சரிந்தா ஃபஸ்ட் இதில் பேட்டர்ன் எடுத்து எல்லாம் ரீசெட் பண்ணி விடு. இந்த ஆயிடுச்சு. என்னாச்சுலா? டேய் 10-15 ஃபோட்டோ மட்டும் டெலீட் ஆக மாட்டேங்குதுடா. ஸ்டிக்கரோட சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டோம். அவ வச்சிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஃபோட்டோ எடுத்து PDF எனக்கு ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அடிச்சிடு. ஓகே மேடம். வா 10-15 ஃபோட்டோ தானே, மற்றதெல்லாம் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் ஆயிடுச்சுடா. வா போகலாம். தலை, ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல ரேட் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு ஒரு 6000 ரூபா கொடுக்கலாம் நண்பா. அவ்வளோதானா? இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. இதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? டேய் நீயே காட்டி கொடுத்துறாத தலை, நீ கொடுக்குற ரேட்டை கொடுத்தல. சரி போகலாம். சரி தலை, போய்ட்டு வரேங்க. டே மச்சான், இதாடா என் ஃப்ரெண்டு கடை, வா போய் கேட்போம். தம்பி, ஒரு நல்ல ஃபோனை குறைஞ்ச விலையில் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் எடுத்து பார்ப்போம். இப்போதான் ஒரு ஃபோன் வந்துச்சு, இருன்னு எடுத்து. சூப்பர், அதடா தம்பி. ஃபோன் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் இருக்கு. ஓகே ஒன்று பாருங்க. இதாடா மச்சான், ஓகே ஒன்று பாரு. என்ன ப்ரைஸு? 8000 ரூபா வரும் தலை. இது ஓகே மச்சான், நான் எடுத்துக்கிறேன். என்ன மச்சான், புது ஃபோன் வாங்கியாச்சு, இனி ஜாலி தான். ஃபோனை வாங்கி என்னடா பண்ணுறது? சர்டிஃபிகேட் போச்சேடா.
அண்ணா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கண்ணா. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். மூஞ்சி டல்லாக இருக்க மாதிரி இருக்குண்ணா. டேடி தம்பி நல்லாதான்டா இருக்க, போடா போடா. அண்ணா ஒன்னே ஒண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏண்ணா? என்னடா இவன்? சரி ஒரு ஃபோட்டோ தானே கேட்குறான். சரி வா தம்பி. சரி இல்லை. ஓகேடா தம்பி. என்னடா பார்க்குற? டே மச்சான் என் சர்டிஃபிகேட்ரா. எங்க உன்னோட அந்த தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்டா? டே ஆமாண்டா எல்லாமே இருக்குதுடா இதில். எப்படிரா? டே அந்த ஃபோன் கடைக்காரங்கிட்ட அவன்கிட்ட கேட்டால் எல்லாம் தெரியும். டே எப்படிடா இதில்? ஆமாம் உன்னோட சர்டிஃபிகேட் தான். சரிண்ணா நான் வரேண்ணா. டே தம்பி உன் பேர் என்ன? அக்கா ஒரே ஒரு கயிறு வாங்கிக்கோக்கா. ரொம்ப பசிக்குதுக்கா. 10 ரூபா தான்க்கா. சரி ஒரு கை வைக்கிறேன். அண்ணா இது சாதாரண கயிறு இல்லை. அஞ்சலை குஞ்சலை வண்டி சாமியார் பல ராத்திரி கண்முழிச்சு மந்திரிச்ச மந்திர கயிறு. இதை யார் கட்டுறாங்களோ அவங்க உங்களுக்கு அடிமையாயிடுவாரு. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. என்னையா ஆளை வச்சு அடிச்சேன், இந்த கைத்தை உன் கையில கட்டி உன்னைய அடிமையாக்குறா. டே அண்ணா என்னை மன்னிச்சிடுறா. இப்போ எனக்கு இந்த கயிறு அவசியமாக தேவை. இந்த கயிறு இப்போ நான் எடுத்துட்டு உனக்கு இந்த சாமி கயிறை வச்சிடுறேன். என்னை மன்னிச்சிடுறா அண்ணா. சாரி. எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, பார்க்க. டேய் அவனுக்கு எங்கடா தெரிய போகுது? சாமி எனக்கு தெரியும் சாமி. அப்படியே நேராக போய் சோத்தாங்க பக்கம் திரும்பிங்கன்னா அங்கே ஒரு கடை. டேய் வாடா மச்சான் போய் பார்க்கலாம்டா. விட்ற வண்டிய. டேய் மச்சான் அந்த தம்பி சொன்ன கடை இதுதான்டா. இதாண்டா என் ஃப்ரெண்டு கடை, வா போய் கேட்பேன். வேலில் ஞான போகியும் கொண்டிருக்கும் அந்த பொருள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களின் கண்களுக்கு மட்டுமே நாம் தெரிவோம், மற்றவரின் கண்களுக்கு நாம் தெரிய மாட்டோம். ஏய் இது எப்படி வாங்கிட்டு வந்துச்சு? புரி என்ன கேட்டா என் பேக்குள்ள கிடக்கு. இப்படி உன் பேர் என்ன? ஷஸ்டிக்.